ரொம்ப சமீபம், சீக்கிரமாக வரப்போகிறாரு, எல்லாம் நமக்கு தெரியுது, தெளிவாக தெரியுது. ஆனால் என்ன ஆண்டவருக்கு நம்ம கொண்டு போக போகிறோம்? ஆண்டவர்கிட்ட நீங்கள் சந்திக்க போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது என்ன கொண்டு போவீங்க? உங்ககிட்ட இருக்கிறதுல ஒன்றுமே வரப்போகிறதில்ல, எதுவும் வரப்போகிறதில்ல. நீங்கள் அதை யூஸ் பண்ணி சுவிசேஷம் சொல்லுங்கள். குறிப்பாக வீட்டுக்கூட்ட நடத்துங்க. ஒரு 10 பேர், உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு 10 பேர் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம். இங்கே பாருங்க, அவன் உள்ளே வரான், என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 44. இந்த வார்த்தைகளை இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு பேதுருவை பற்றி பேசிட்டு இருக்கிறார். பேதுரு ஏஞ்சி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவ்வளோதான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தனியாக அவர் இது நடத்தலை, அனாயிண்டிங், தனியாக ஒரு அபிஷேக கூட்டம்லாம் நடத்தவே இல்லை. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்க தொடங்கியது.